இரண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றோம். 6 அத்தியாயங்கள் கொண்ட இவ்வுபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தை பார்த்து முடித்தோம். இனி இரண்டாவது அத்தியாயத்திற்குள் நுழைகின்றோம். இந்த அத்தியாயத்தில் 6 பகுதிகள் இருக்கின்றன, 6 பிராமணங்கள். இந்த முழு அத்தியாயத்தை நாம் அபவாத பிரதானம் என்று அழைக்கின்றோம். சென்ற அத்தியாயத்தில் அத்தியாரோபங்கள் முக்கியமாக செய்யப்பட்டது. சாதன பிரபஞ்சம், சாத்திய பிரபஞ்சம் என்றெல்லாம், அவ்வியாக்கிருத பிரபஞ்சம் என்று எப்படியெல்லாம் அத்தியாரோபம் செய்யப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அந்த அத்தியாரோபங்கள் இங்கு அபவாதம் செய்யப்படுகின்றது. இந்த 6 அத்தியாயங்கள், இந்த 6 பகுதிகள் என்னென்ன என்று இப்பொழுது பார்த்தால், முதல் பிராமணம் அஜாத சத்ரு பிராமணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நமக்கு வேதாந்த விசாரம் இருக்கின்றது. முதல் பிராமணத்திலேயே நாம் வேதாந்த விசாரத்தை பார்க்க போகின்றோம். இரண்டாவது பிராமணத்திற்கு சிசு பிராமணம் என்று பெயர். இந்த இரண்டாவது பிராமணத்தில் அனாத்ம தத்துவம் விளக்கப்படுகின்றது. நாமரூப ஆத்மகமான இந்த ஜெகத்தினுடைய சொரூபம் விளக்கப்படுகின்றது. பிறகு மூன்றாவது பிராமணத்தில் மூர்த்த பிராமணம் என்று பெயர். மூர்த்த அமூர்த்த பிராமணம், மூர்த்த பிராமணம். இங்கு மீண்டும் அனாத்மா விளக்கப்பட்டு இந்த பிராமணத்தினுடைய இறுதியில்தான் அபவாதமானது வருகின்றது. நேதி நேதி இது என்ற மிக முக்கியமான ஒரு மந்திரம் வருகின்றது. இது மூர்த்த பிராமணத்தினுடைய இறுதியில், அதாவது முதல் பிராமணத்தில் ஆத்ம தத்துவம் விளக்கப்பட்டு 2, 3 இந்த பிராமணங்களில் அனாத்மா சொரூபம் மீண்டும் விளக்கப்பட்டு அது இறுதியில் நீக்கப்படுகிறது. ஆகவே முதல் பிராமணத்தில் ஆத்மாவுக்கு ஒரு அழகான லட்சணத்தை பார்க்க போகின்றோம். அந்த லட்சணத்தினுடைய விளக்கம்தான் 2, 3 பிராமணங்கள். அப்போ முதல் 3 பிராமணம் ஒரு பேர், ஒரு ஜோடியாக இருக்க போகிறது. அதாவது முதல் பிராமணத்தில் ஆத்ம தத்துவம் லட்சணம் ஒன்று வரும். அந்த ஆத்ம தத்துவ லட்சணத்தில் அனாத்மாவும் சேர்ந்து இருக்கும். அந்த அனாத்மா பகுதியை விளக்கி பிறகு அது நீக்கப்படுவதுதான் 2, 3. ஆகவே என்ன சொல்லலாம்? முதல் பிராமணத்தில் வருகின்ற ஆத்ம தத்துவத்தினுடைய விளக்கம் 2, 3 பிராமணங்களில் செய்யப்படுகிறது. சிசு பிராமணத்திலும் மூர்த்த பிராமணத்திலும் செய்யப்படுகிறது. பிறகு 4வது பிராமணத்திற்கு வந்தால் மைத்ரேயி பிராமணம். இது வித்யாசூத்திரத்தினுடைய விளக்கம். மைத்ரேயி பிராமணம். இதில் யாக்ஞவல்கியர், மைத்ரேயி என்று இருவர் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆத்ம தத்துவம் வர இருக்கின்றது. இந்த 4வது பிராமணத்தை என்னவென்று கூறலாம்? இந்த பிருகதாரண்யக உபனிஷத்தினுடைய அச்சாணி என்று கூறலாம். மிக முக்கியமான பகுதி. இந்த பிராமணத்தில் வருகின்ற அனைத்து மந்திரங்களும் முக்கியமான மந்திரங்கள் தான். ஆகவே இந்த முழு பிராமணத்தை நாம் விளக்கமாக பார்க்க போகின்றோம். அது 4வது பிராமணம். இப்போ முதல் 3 பிராமணங்கள் ஒரு ஜோடி ஆகின்றது. அதாவது முதல் பிராமணத்தில் ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் அடுத்த 2 பிராமணங்கள் அதை விளக்க, பிறகு அதோடு முற்றுப்புள்ளி. அடுத்த பிராமணம் 4வது மைத்ரேயி பிராமணம். இதில் சந்நியாசத்தினுடைய தத்துவம், பிறகு ஆத்மாவினுடைய தத்துவம், பிரிய விசாரம், இவைகளெல்லாம் வர இருக்கின்றது. ஆனந்த சொரூபத்தை பற்றிய விசாரம் அனைத்தும் இந்த 4வது பிராமணத்தில் வரும்.
ஐந்தாவது பிராமணம் மது பிராமணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அனாத்மாவினுடைய மித்யாத்துவமும் சர்வாத்ம பாவமும் விளக்கப்படுகிறது. அனாத்மா, அதாவது இந்த உலகம் எப்படி மித்தியா என்ற தத்துவமும், இந்த உலகமானது ஆத்மாவிடமிருந்து வேறாக இல்லை என்ற சர்வாத்ம பாவமும் விளக்கப்படுகிறது. மது பிராமணம் அது ஐந்தாவது. நாம் பார்க்கின்ற பொருள் அனைத்தும் என்னிடமிருந்து வேறுபட்டு இல்லை, நான் என்னையே கண்ணாடியில் பார்ப்பது போல் இந்த உலகத்தை பார்க்கின்றேன் என்ற விதத்தில் சர்வாத்ம பாவம். பிறகு ஆறாவது வம்ச பிராமணம். வம்ச பிராமணம் என்றால் குரு சிஷ்ய பரம்பரை கூறப்படுகிறது. இவர் குரு, இவர் சிஷ்யர், இவர் குரு, இவர் சிஷ்யர் என்று குரு சிஷ்ய பரம்பரை, அதாவது வம்சம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு வம்சம் என்றால் ஜாதியின் அடிப்படையில் அல்ல, இது ஞான வம்சம். இவர் குரு ஞானத்தை அடைஞ்சவர், அவருடைய சிஷ்யர், அவர் எந்த ஜாதி எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், அவரும் அந்த குருவிடமிருந்து ஞானத்தை அடைஞ்சிட்டா அதே வம்சம். பிறகு அவருடைய சிஷ்யர் ஞானத்தை அடைகின்றார் என்று குரு சிஷ்ய பரம்பரை கூறப்படுகிறது. ஆகவே இந்த பிராமணத்தில் குருவினுடைய பெயரும் சிஷ்யனுடைய பெயரும் மட்டும்தான் இருக்க போகிறது. எதற்கு என்றால் ஞானத்தினுடைய பெருமையை காட்ட. இப்படிப்பட்ட ரிஷிகளெல்லாம் பரம்பரையாக இந்த ஞானத்தை அடைந்துள்ளார்கள் என்று வம்ச பிராமணம் ஆறாவது. இந்த 6 பிராமணங்கள் அடங்கியதுதான் இப்பொழுது நாம் பார்க்க ஆரம்பிக்கின்ற 2வது அத்தியாயம். இப்போ இதில் முதல் 3 பிராமணங்கள் முக்கியமாக வேதாந்தமும், 4வது முழு பிராமணம் வேதாந்தமாகவும், 5வது பிராமணத்திலும் சர்வாத்மபாவம் அனாத்ம தத்துவத்தினுடைய மித்தியாத்துவமும், பிறகு 6வது பிராமணம் மட்டும்தான் வெறும் வம்சம். ஆகவே முதல் 5 பிராமணங்கள் முழுமையாக நமக்கு வேதாந்தம் கிடைக்கிறது. இப்போ நாம் பார்த்த அத்தியாயத்தில் பல இடங்களில் விட்டு விட்டு வந்தோம். இங்கே ஒரு சில இடத்தை தவிர மீதி அனைத்து இடங்களிலும் நாம் விளக்கமாக மந்திரங்களினுடைய சொற்பொருள்களுடன் பார்க்க இருக்கின்றோம். இனி சங்கரருடைய சிறிய அறிமுகத்தை பார்ப்போம். இந்த 2வது அத்தியாயத்துக்கு சங்கரர் மிக சுருக்கமான ஒரு முகவுரை கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற முகவுரை ஆத்மா இத்யேவ உபாசீத என்ற வித்யா சூத்திரத்தை எடுத்துக்கொண்டார். ஆத்மா இத்யேவ உபாசீத என்ற வித்யா சூத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன கூறுகின்றார்? இந்த ஆத்ம தத்துவத்தை அடைதல் ஒன்று, அறிதல் என்பது ஒன்று. அன்வேஷணம் அப்படின்னு சொல்றார். அன்வேஷணம்னா இதை தேடுதல். ஆத்மா இத்யேவ உபாசீத என்ற இடத்தில் இந்த ஆத்மாவை தேடுதல், அன்வேஷணம்னா தேடி பிடித்தல். அந்த தேடுதல் என்பது அறிதல் என்றும் கூறுகிறார். என்ன நம்ம 2 சொல்றோம், ஆத்மாவை அடைதல், ஆத்மாவை அறிதல். இப்போ சங்கரர் என்ன சொல்கின்றார்? இந்த 2ம் இங்கு ஒன்றுதான். அறிதலும் அடைதலும் ஒன்று. அன்வேஷணம் இஸ் ஈக்குவல் டு அனுசந்தானம் என்று சொல்கின்றார். அனுசந்திகி, அதாவது ஆத்மாவை தேடி அடைதலும் அதை மனதில் வைத்து அறிவில் பிடிப்பதும் ஒன்றுதான். அப்போ என்ன சொல்கிறார்? இந்த ஆத்மாவை எப்படி பிடிக்க முடியும்னா ஆகாசத்தில் போய் பிடிக்க முடியாது, அறிவில் தான் பிடிக்க முடியும். ஆத்மாவை பற்றிய அறிவை அடைஞ்சிட்டோம்னா ஆத்மாவை பிடித்து விட்டோம். அப்படி ஆத்மா இத்யேவ உபாசீத என்ற வித்யாசூத்திரம் ஆத்மாவை அடைதலுக்கும் அறிவுக்கும் லட்சியமாக கூறப்பட்டு விட்டது. நாம் எதை அடையணும் எதை அறியணும், இந்த 2க்கும் ஆத்மாதான் இலக்கு. நான் இதை தெரிஞ்சுக்கிறேன், இதை அடையணும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இப்போது கம்ப்யூட்டர் நாலேஜை அடையணும், அந்த அறிவு எதற்குனா அதிலிருந்து பணம்ங்கிறது வேறொரு லட்சியம். பணம்ங்கிற ஒன்றை அடைவதற்கு அறிவை சாதனமாக பயன்படுத்துகின்றோம்.
ஆத்ம விஷயத்தில் அப்படி இல்லை. ஆத்ம ஞானம் ஆத்மாவை அடைய என்று அறிமுகப்படுத்தி இந்த வித்யா சூத்திரம் மீண்டும் விளக்கப்பட வேண்டும். காரணம் என்ன? வித்யாதான் நம்முடைய லட்சியம். என்னுடைய லட்சியம் வித்யாவாக இருந்தால் வித்யாவுக்கு விஷயமா என்ன இருக்குமோ அதுவும் என்னுடைய லட்சியம்தான். இந்த இரண்டும் ஒன்றுதான் என்று கூறி, ஏன் இந்த ஆத்மா என்னுடைய வித்யா அல்லது பிராப்திக்கு லட்சியம் என்றால் பிரியதமத்துவாத் என்று கூறுகின்றார். உண்மையிலேயே நான் தேடுவது, நான் நாடுவது, அறிய விரும்புவது இதுதான். அதாவது நாம் எதை அடையணும், எது உண்மையிலேயே நாம் நாடுகின்றோம்னு நமக்கே தெரியாமல் இருக்கின்றது. அதுதான் ஒரு பெரிய ரகசியம். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த குழந்தைக்கே தெரியல ஏன் இந்த கஷ்டம் இருக்குன்னு, அதனால் வெறும் அழுகுது, அவ்வளவுதான். ஆகவே இது பெற்றோர் தாயினுடைய டியூட்டி. இதுக்கு உடல் ஏதாவது வழியில் அழுகுதா, பசியில் அழுகுதா, வேறு ஏதாவது சங்கடத்தில் இருக்கா. சம்டைம் அந்த குழந்தையை ஒரு விதத்தில் படுக்க வச்சுருப்பார்கள், கை காலெல்லாம் அது ஒரு வேறு விதத்திலிருந்து அது சிரமப்பட்டிருக்கு. இப்போ தாய்க்கு தெரியணும் அது கை காலை அதுக்கு சிரமமான நிலையில் வச்சு அது அழுகுதா அல்லது பசியில் அழுகுதான். காரணம் என்னென்னா அந்த குழந்தைக்கு தனக்கு எது தேவைன்னு தெரியவில்லை. அதே போல சங்கரர் கூறுகின்றார், நம்முடைய லட்சியமே நமக்கு தெரியவில்லை, எதை நம்ம அடையணும்னு தெரியவில்லை. ஆனால் இங்கு எதை அடையணும்னா, எதை நான் நிபந்தனை இல்லாமல் விரும்புகின்றேனோ அதைத்தான் என்னுடைய லட்சியம். அன்கண்டிஷனல் பிரேம பிரீத்திகி, நிபந்தனை இல்லாமல் எந்த கண்டிஷனும் இல்லாமல் எதை நான் விரும்புகிறேனோ அதுதான் என்னுடைய லட்சியம். அது ஆத்மா. நிபந்தனை இல்லாமல் எப்படி நான் அடையறங்கிற விஷயமும் சொல்லியாக வேண்டும். ஆகவே மைத்ரேயி பிராமணத்தில் நாம் நிபந்தனை இல்லாமல் விரும்புவது, அன்கண்டிஷனலி வி லவ், எதுனா ஆத்மா, அந்த விஷயமும் விளக்கப்பட வேண்டும். இப்போ லட்சியமான ஆத்மாவும் விளக்கப்பட வேண்டும், அது லட்சியம்தான் என்றும் விளக்கப்பட வேண்டும். இதுதான் லட்சியம்னு சொன்னால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதை தவிர வேற ஏதோ இருக்கிறது போல நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, ஆத்மாவும் லட்சியம், அதுதான் லட்சியங்கிறது விளக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த அத்தியாயம் பிறகு இந்த அனாத்மா இருக்கின்றதே அதை லட்சியமாக அடையும் பொழுது ஒருவன் எதையும் அடைவதில்லை, அவன் சம்சாரத்திற்குள் தான் இருக்கின்றான் என்று அவித்யா சூத்திரம் கூறப்பட்டது. இப்போ சங்கரர் வித்யா சூத்திரத்தை கோட் பண்ண உடனே அவித்யா சூத்திரத்திற்கு வருகின்றார். இப்போ அவித்யா சூத்திரம் எதை காட்டுகிறது என்றால், இந்த பேத திருஷ்டி, பேத திருஷ்டி தான் அவித்யாங்கிறார். பேத திருஷ்டி, அந்த பேதமான பார்வையில், வேற்றுமையுடன் கூடிய பார்வையில் வருகின்ற பலனும் விளக்கப்பட வேண்டும், சம்சாரமும் விளக்கப்பட வேண்டும். எதற்கு என்றால், அதிலிருந்து விடுதலை அடைய முமுட்சுத்துவம் அப்பொழுது வரும். நாம் எப்படிப்பட்ட அனர்த்தத்தில் இருக்கிறோம்னு புரிய புரிய அதிலிருந்து மேலே வரணுங்கிற விருப்பம் நமக்கு வரும். ஆகவே இறுதியில் என்ன சொல்கின்றார், வித்யா சூத்திர அவித்யா சூத்திர விவரணாய அயம் அத்தியாயகன்னு சொல்கிறார். வித்யா சூத்திரத்தையும் அவித்யா சூத்திரத்தையும் விளக்குவதற்கு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே இதில் பார்த்தோம்னா உபாசனை பகுதிகள் மிக மிக குறைவு. எல்லாம் வித்யா சூத்திரத்துக்கு விளக்கம், அவித்யா சூத்திரத்துக்கு விளக்கம்தான். ஆகவே இந்த பிருகதாரண்யக்கத்தில் இந்த இரண்டாவது அத்தியாயம் முக்கிய இடத்தை வகிக்கின்றது. ஆறாவது பிராமணத்தில் ஒன்றுமில்லை, வெறும் குரு சிஷ்ய பரம்பரை தான். முதல் பிராமணத்தில் கொஞ்சம் பகுதி மட்டும் நம்ம விட போகிறோம், மீதியை பார்க்க போகிறோம். மற்ற பிராமணங்களிலும் முக்கியமான கருத்துக்கள் இருக்கின்றது. பிரசித்தமான நிதித்தியாசனத்திற்கு உகந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்தில் இனி வரப்போகின்றது. இந்த முகவுரையுடன் நாம் முதல்
செக்ஷன், முதல் பகுதிக்கு செல்கின்றோம். இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் பகுதி. இப்பொழுது முதல் மந்திரத்தை படிப்போம். திருப்த பாலாகிர்ஹ அனுசானக கார்க்ய ஆசம் சகோவாச்ச அஜாதசத்ரும் காஷ்யம் பிரம்மதே பிரவாணி இதி சகோவாச்ச அஜாதசத்ருஹோ சகஸ்ரம் ஏதஸ்யாம் வாச்சி தத்மஹ ஜனகோ ஜனக இதி வை ஜனா தாவந்தீதி. இந்த முதல் பிராமணத்தில் 20 மந்திரங்கள் இருக்கின்றன. இங்கும் ஆத்ம விசாரம் வருகின்றது. 20வது இறுதி மந்திரத்தில் ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் வரப்போகின்றது. அது ஒரு முக்கியமான லட்சணம் ஆகின்றது. இந்த பகுதியில் குருவாக விளங்குபவர் அஜாத சத்ருகு. அஜாத சத்ரு என்பவர் குரு. கார்க்யக அல்லது பாலாகிஹி என்பவர் சிஷ்யர். சிஷ்யருடைய பெயர் பாலாகிஹி. இனி ஒரு பெயர் கார்க்யக. அவர் சிஷ்யர். குரு அஜாத சத்ருகு. அதனால்தான் இந்த பிராமணத்திற்கு அஜாத சத்ரு பிராமணம் என்று பெயர். குருவினுடைய பெயரில் இந்த பிராமணம் விளங்கி வருகிறது. அஜாத சத்ரு என்பவர் ஒரு ராஜா, கிங், க்ஷத்ரியன். பாலாகிஹி என்பவர் ஒரு பிராமணன். ஆகவே க்ஷத்ரியனாக இருக்கின்ற ராஜா பிராமணராக இருக்கின்ற பாலாகிஹி என்பவருக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கின்றார். அஜாத சத்ரு என்ற சொல்லே அவர் ஒரு ஞானி என்பதை காட்டுகின்றது. அந்த சொல்லே மிக அழகான சொல். அஜாத சத்ருங்கிறதே அவர் ஒரு ஞானி என்பதை காட்டுகிறது. சத்ருகு என்றால் பகைவன், எனிமி, பகைவன். அஜாதக என்றால் யாருக்கு பகைவர் இல்லையோ. ஜாதம்னா தோன்றியது, அஜாதம்னா தோன்றாத. அஜாத சத்ருனா யாருக்கு சத்ருவே தோன்றவில்லையோ. ந ஜாதக சத்ருகு எஸ்ய சக. ந ஜாதக சத்ருகு எஸ்ய சகன யாருக்கு, எஸ்ய சத்ருகு ந ஜாதக. ந ஜாதகன்னா பிறக்கவே இல்லையாம். யாருக்கு பகைவன் பிறக்கவே இல்லையோ அவன் அஜாத சத்ரு. யாருக்கு பகைவர்கள் பிறக்கவே இல்லையோ அவர்கள் அஜாத சத்ரு. இப்போ அண்ணன் தம்பி பிறந்துட்டாவே சத்ரு பிறந்தாச்சு. இல்லை பங்காளி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கல. காரணம் என்ன? சில பேர் சொல்வார்கள், இவன் தம்பி பிறக்காமல் இருந்திருந்தால் சொத்து பூரா எனக்கே வந்திருக்கும்னு. அப்படி இங்கே தம்பியோ அண்ணனோ பிறந்துட்டாவே ஜாதக சத்ரு. அப்படி இருக்கிற பீரியடில் ஒரு ராஜாவுக்கு பகைவன் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதாவது ஒன்றுமே இல்லாதவனுக்கு, ஒரு பிச்சைக்காரனாக இருக்கான், அவனுக்கு ஒரு பகைவன் இல்லைன்னா ரைட்டு தான். ஏன்னா அவன் யார் இடத்துல பகைச்சிக்க முடியும்? அவங்ககிட்ட என்ன இருக்குது? எப்போ பகை வரும்னா நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை அபகரிக்கும் பொழுது தான் பகைமை வரும். ஒன்றுமே தன்னிடம் இல்லாதவனுக்கு பகையும் வராது. காரணம் அவங்ககிட்ட யார் திருடுவார்கள்? அவங்க இடத்துல யார் பகைமை கொள்வார்கள்? ஆனால் ஒரு ராஜாவாக இருக்கார் ஒருவர், பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் பகைமை அதிகம். யாருக்கு பவரும் பணமும் இருக்கோ அவர்களிடம் பகை அதிகமாக இருக்கும்.
பணமும் பதவியும் குறைய குறைய பகையும் குறைஞ்சிட்டே வரும். இப்போ நமக்கு யார் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பா? நம்ம யார் சொல்கிறது காத்துட்ருக்கான்னா யாரும் கிடையாது. ஆனால் அதே ஒரு பதவி இருந்துடுதுன்னா அவர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு. காரணம் என்னென்னா பகைவர்கள் அதிகம். போஸ்ட் அதிகமாக பகைவர்கள் அதிகம், பணம் வர வர பகைவர்கள் அதிகம். இங்கே கிங் ராஜா, அவருக்கு அஜாத சத்ருன்னா அவர் பெரிய ஞானியாக தான் இருக்க முடியும். அதாவது யாருக்கு பகைவர் பிறக்கவில்லையோ அவர் அஜாத சத்ரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யார் யாரையும் பகைவனாக பார்க்கவில்லையோ, அதான் கருத்து. யார் யாரையுமே பகைவனாக எனிமியாக பார்க்கவில்லையோ அவர் அஜாத சத்ருகு. யார் யாரையும் பகைவனாக நினைப்பதில்லை, யாருமே எனிமி இல்லை, யாருமே எனக்கு பகை இல்லை. அதான் ஆக்சுவலி இவருடைய சொல்லே ஜீவன் முக்தியினுடைய மனதை விளக்குகின்றது. இவரோட பேரே ஜீவன் முக்தி தான். இவருடைய பேரை நம்ம அடைஞ்சிட்டோம்னா ஜீவன் முக்தி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். யாருக்கு யாரும் பகைவர் இல்லையோ, மற்றவர்கள் இவரை பகைவனாக பார்க்கலாம், அதுக்கு இவர் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் யாரையும் பகைவராக பார்க்க மாட்டார். மற்றவர்கள் பகைவராக பார்த்துட்டா இவர் அஜாத சத்ருன்னு அர்த்தம் சென்று விடாது. அது அவர்களுடைய மனநிலை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ராஜாவை மற்ற ராஜாக்கள் பகைவனாக பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் இவர் யாரையும் பகைவனாக பார்க்கவில்லை. அப்படி இவர் பார்க்கவில்லைன்னு சொன்னால் இவருக்கு வேற எதையோ இவர் பார்த்துட்ருக்காருன்னு அர்த்தம். அது என்னன்னா ஞானம், சர்வாத்ம பாவம். அனைவருக்குள்ளும் இவரையே இவர் பார்க்கின்றார். இவரையே எல்லாரிடத்திலும் பார்க்கிறதுனால இவர் எப்படி தனக்கு அந்நியமாக யாரும் இல்லைன்னு உணர்ந்த காரணத்தினால், இவருக்கு இருமையற்ற காரணத்தினால் இவருக்கு எப்படி பகைவர்கள் தோன்றும்? ஆகவே இவருடைய பெயரே இவர் ஒரு ஞானி என்பதை காட்டுகின்றது. இந்த பகையை சாஸ்திரத்தில் இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று ஆந்தரம், இனி ஒன்று பாஹ்யம். வெளியே இருக்கின்ற பகை, உள்ளே இருக்கின்ற பகைவன். நம்முடைய எனிமி ரெண்டு விதமா, வெளியே இருக்கிற பகைவன் எனிமி, நமக்குள்ளே இருக்கின்ற பகைவன். அதனால தான் ஒரு ஸ்லோகத்தில் அந்தர்பகிஷ நிஷத்ருகு அந்தர்பகி சத்ரு ரகிதக. இவருக்குள்ளேயும் பகைவன் கிடையாது, வெளியேயும் பகைவன் கிடையாது. அந்த பகிஷ்ட நிஷத்ருகு காஷ்யாம் ராஜா பபூவ சக. இவர் காஷிக்கு ராஜா. கிங்னு சொன்னால் எதை ஆட்சி செய்கிறார்னா காஷியைக்கு ராஜாவாக இருக்கார். இப்போ இருக்க காஷி வாரணாசி, அதற்கு ராஜாவாக இருக்கார். அவர் யார்னா காஷ்யாம் ராஜா பபூவ சக. காஷிக்கு ராஜாவாக இருந்த அவர் அந்த பகிஷ நிஷத்ருகு. நிஷத்ருகுனால அஜாத சத்ரு. அந்தர்பகி சத்ரு அற்றவர். அந்தர் சத்ரு அப்படின்னு என்ன? நமக்குள் இருக்கிற பகைவன் யார்னா, பெரிய பகைவன் பொறாமை, அதுக்கப்புறம் கோபம், நிறைவின்மை, இதெல்லாம் நமக்குள் இருக்கின்ற பகைவன். பகிஹி அப்படின்னா வெளியே இருக்கின்ற பகைவர்கள். இப்போ அஜாத சத்ருனா இவருக்கு ரெண்டு விதமான பகைவர்களும் கிடையாதான். இவருக்குள்ளேயும் எனிமி கிடையாது, இவருக்கு வெளியேயும் எனிமி கிடையாது. அப்படின்னு என்ன? வெளி உலகத்தையும் இவர் குறை சொல்ல மாட்டார், இவரையும் இவர் குறை சொல்லிக்க மாட்டார்னு அர்த்தம். நமக்குள்ளேயே குறை இருந்ததுன்னா நம்மையே நம்ம நொந்து கொண்டுட்டு இருப்போம். என் மனசு புத்தி இப்படி போகுதே, கோவப்படுறனே, பொறாமப்படுறனேன்னு நமக்குள்ளே இருக்கின்ற பகைவனை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்குள்ளேயே ஒரு சலிப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும். பல பேர்த்துக்கு அந்த பகைவனே தெரியறதில்லை, உள்ளே இருக்கிற பகைவனை நண்பன்னு வேற நினச்சிட்டு இருப்பார்கள். அப்படியெல்லாம் உலகம் இருந்துகிட்ருக்கு. அப்படி விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற பகைவனை கண்டுபிடிச்சு இவர் நீக்கிட்டார். அதனால் அந்தர் சத்ரு கிடையாது. பகிஷத்ருன்னா வெளிய உலகத்தையும் இவர் ஒரு பகைவனாக பார்க்காதவர். அதனால் இந்த வார்த்தையே நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அஜாத சத்ரு, இந்த வார்த்தையவே நிதித்தியாசனம் பண்ணணும். அகம் அஜாத சத்ருகு, அகம் அஜாத சத்ருகுன்னு நிதித்தியாசனம் பண்ணணும். எப்போ நான் சுற்றியும் பகைவர்களை வச்சுட்டு பகைமை உணர்வை வச்சுட்டு பண்ண என்ன ஆகும்னா அவங்க மேல் இருக்கிற பகைமை உணர்வு நமக்கு சென்று விடும்.
நமக்குள் இருக்கிற பகைமையும் சென்று விடும். இதுதான் அஜாத சத்ருங்கிற சொல்லினுடைய பொருள். இப்போ இங்கே என்ன ஆகின்றதுன்னு இப்போ முதல் மந்திரத்தில் பார்த்தோம்னா, முதல்ல எப்படி இந்த ஒரு கதை போல ஆரம்பம் ஆகின்றது. பாலாக்கிஹி என்பவர் தான் ஒரிஜினல் சிஷ்யர். இந்த பிரம்ம வித்யாவுக்கு சிஷ்யராக போறார். குருவா இருக்க போறவர் யாருன்னா அஜாத சத்ரு. ஆனா இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த பாலாக்கிஹிங்கிறவர் அஜாத சத்ரு கிட்ட வர்றார். யாரு? ஒரு சிஷ்யனா இருக்க போபவர் பாலாக்கிஹிங்கிறவர் குருவிடம் வர்றார். யார் குரு? அஜாத சத்ரு ராஜா. என்ன சொல்றார், இந்த பாலாக்கிங்கிறவர் வேதமெல்லாம் படிச்சிருக்காரு. ஏன்னா பிராமணன், கண்டிப்பாக வேத அத்தியாயனம் எல்லாம் பண்ணியிருக்கார், வேதமெல்லாம் படிச்சிருக்கார். வேதமெல்லாம் படித்த பாண்டித்யத்தை உடைய இந்த பிராமணன் அஜாத சத்ருங்கிற ராஜாவிடம் ஏ ராஜா, உனக்கு நான் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறேங்கிறார். அதாவது தான் அறிவை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வர்றார். இவருக்கு தான் யார் மீதும் பகைமை இல்லையா? இவர் தானே அஜாத சத்ரு. நீ யார் எனக்கு சொல்கிறதுக்குன்னு அவர் கோவிச்சுக்கல. எனக்கு ஏற்கனவே பிரம்மனை பற்றி தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டான்னு அவர் கோவிச்சிக்காம இந்த பாலாக்கிங்கிறவர்கிட்ட என்ன சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம் என்று அவரை வரவேற்று, நீங்கள் எனக்கு உபதேசம் செய்கிறீர்கள்னு நீங்களே வர்றீங்க. ராஜா இவரை கூப்பிட்டு விடலை, நீ உபதேசம் பண்ணுன்னு கேட்கவும் இல்லை. ஏன்னா அவரே ஞானியாக இருக்கார் சந்தோஷமாக. இவருக்கு ஏதோ ராஜா கிட்ட இருந்து தட்சணை வேணும், அவ்வளோதான் அங்கே சீக்ரெட்டே. உடனே என்ன பண்ணியிருக்கார், ராஜா கிட்ட நான் உனக்கு பிரம்மத்தை உபதேசம் பண்ணுறேன், நீ கேட்குறையா அப்படின்னு கேட்குறார். யார்? பாலாக்கிங்கிறவர். ராஜா ரொம்ப பணிவாக, வாருங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள்ங்கிற அந்த சொன்ன வார்த்தைக்காகவே நான் உங்களுக்கு 1000 பசுவை தர்றேங்கிறார். ராஜா அவ்வளவு மன விசாலமானவர். உபதேசத்தை ஆரம்பிக்கல, நீங்கள் எனக்கு உபதேசம் செய்கிறீர்கள்ங்கிறதுக்கு இந்த வார்த்தைக்காகவே நான் உங்களுக்கு 1000 பசுவை கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசத்தை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்றார். அவ்வளவுதான் முதல் மந்திரத்தில் வருகிறது. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு இப்பவே பார்த்துடணும், இல்லைன்னா நமக்கு ஒரே கியூரியஸா இருக்கும். ஏன்னா கதை திடீர்னு நிறுத்தக்கூடாதல்ல. அதற்கு பிறகு என்ன ஆகுது என்றால், இவர் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இவருக்கு பாலாக்கிங்கிறவருக்கு சகுண பிரம்மத்தை பற்றிய அறிவு மட்டும்தான் இருக்கு. அவர் சகுண பிரம்மத்தை தான் தெரிஞ்சிருக்கிறார், நிர்குண பிரம்மத்தை பற்றிய அறிவு அவருக்கு இல்லை. ஆகவே சகுண பிரம்மத்தினுடைய உபதேசத்தை ஆரம்பிக்க ராஜா என்ன பண்றார், அதையெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமாங்கிறார். அவர் சொல்றார், எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு சொல்றார். பிறகு ராஜா சொல்றார், இதோட இது போதாது, இதற்கு மேலேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, நிர்குண பிரம்மன் ஒன்று இருக்குன்னு சொல்ல, உடனே இப்பொழுது குருவாக இருக்கின்ற பாலாக்கி சிஷ்யனாக மாறுகின்றார். அவருக்கு அப்பதான் புரியுது. ஆகவே நமக்கு இவ்வளோ அறகுறையாக தெரிஞ்சுட்டு இவர்கிட்ட இவருக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அது தப்புன்னு பிறகு இவருக்கு சிஷ்யபாவம் வருகின்றது. பாலாக்கிங்கிறவர் சிஷ்யனாக மாறி சரணடைகின்றார். பிறகு அவர் உபதேசம் செய்கின்றார். இதுதான் கதை. இப்போ முதல்ல குருவாக வருபவர் பிறகு சிஷ்யனாக மாறி, முதல்ல சிஷ்யனாக இருப்பவர் குருவாக மாறப் போகின்றார். இதுதான் ஜஸ்ட் ஸ்டோரி பார்ட். அதற்கு பிறகு உபதேசத்தை நம்ம பார்க்க போகின்றோம். இனி முதல் மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கலாம். இப்போ எடுத்த முதல் சொல்லை பார்த்தோம்னா திருப்த பாலாக்கிஹி. பாலாக்கிஹிங்கிறது பிராமணனுடைய பெயர். திருப்தக என்பது ஒரு அடைமொழி. திருப்த என்றால் அகங்காரம் பிடித்த, கர்வம் பிடித்த. இப்போ உபனிஷத் ஆரம்பமே கர்வம் பிடிச்ச பாலாக்கின்னு ஆரம்பிக்கின்றது. திருப்தகனா அரகண்ட், அகங்பாவி, கர்வமுடைய. கர்வமுடைய பாலாக்கிஹி. அவருக்கு ஏன் கர்வம் வந்தது? அதுக்கு அடுத்த சொல் பாலாக்கீக அனுச்சானக.
அனுச்சாணகன வேதம் பயின்றவர், வேத அத்தியாயி, வேதத்தையெல்லாம் பயின்ற, அதுவும் பாலாக்கிக்கு அடைமொழி. இந்த பாலாக்கிங்கவர் யார்னா அனுச்சாணக, அனுச்சாணகன்னு சொன்னா வேதம் பயின்றவர், கர்மகாண்டத்தை எல்லாம் நல்லா படிச்சிருக்கார். பிறகு சிக்ஷா கல்பம் வியாக்கரண்னு அஷ்ட அங்கங்கள் எல்லாம் அவருக்கு படிச்சிருக்கார். ஏதோ உபனிஷத்து ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பார் போல் இருக்கு, புரிஞ்சிருக்காது. ஆனால் சகுண பிரம்ம ஒரு உபாசகர். வேறொரு விளக்காசிரியர் சொல்றார், இவர் பிராண உபாசகர். பிராண உபாசகர்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசகர். சமஸ்கிருதம் எல்லாம் படித்ததுனால என்ன கிடைச்சிருக்கு அவருக்குன்னா திருப்தக, கர்வம், அகங்காரம். எனக்கு அகங்காரமே இல்லையேன்னா, வேதம் படிச்சிருந்தா தானே அகங்காரம் வரணும்னாலும் கூட அதுக்கு ஒரு தகுதி வேணுமல்ல. ஆகவே இதை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒருத்தர் கர்வம் இருக்குன்னா அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ம கர்வம் இருக்குன்னு சொல்கிறதே சில சமயம் பொறாமையினால சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிற அறிவு நமக்கு இல்லை, இருந்ததுன்னா சம்டைம் அவரை விட அதிக கர்வத்தோடு நம்ம இருந்திருக்கலாம். அந்த அறிவு நமக்கு இருந்து பணிவோடு இருந்தோம்னா அவருக்கு கர்வம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது. அப்படி ஒரு கர்வம் இருந்தாலும் கூட கர்வம் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்கிறது நம்ம பொறாமையில் சொல்கிறோம்னு அர்த்தம். இவர் கர்வம் சங்கரர் வேற ஒரு இடத்துல சொல்லுவார், கர்வம் 2 விதமாக. ஒன்று அதுக்கு தகுந்த குவாலிஃபிகேஷனோட கர்வப்படுறதான். சில பேருக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாமே கர்வப்படுவார்கள். ஒரு விதமான தகுதி இருக்காது, அறிவும் இருக்காது. அறிவு இருக்கிறதாக நினைச்சிட்டு கர்வப்படுவது அது அதை விட மோசம். இவருக்கு கர்வப்படுறதுக்கு தகுதி இருக்கின்றது, தகுதியுடன் கர்வப்பட்டுள்ளார். அனுச்சாணக திருப்த பாலாக்கிகி. பிறகு அவருக்கு இனியொரு கர்வத்துக்கு இனியொரு காரணம், அதுவும் அடுத்த சொல் கார்கியக. அது இவருக்கு இனியொரு விளக்கம், இனியொரு சொல். கர்க கோத்ரே ஜாதக, கர்க கோத்திரத்தில் பிறந்தவர். ஒரு பிராமணர், ஒரு நல்ல ரிஷி பரம்பரையில் பிறந்திருக்கார். அதுவும் ஒரு கர்வம் தானே. ஜாதியில் பிறப்பது, நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் நினைக்கும் பொழுது ஒரு கர்வம் வருகின்றது. ஆகவே கார்கியகங்கிறது சிஷ்யனுடைய பெயர். இந்த ஸ்லோகத்தில், இந்த மந்திரத்தில் இவர் குரு, ஆனால் சிஷ்யன் ஆக போபவர். இப்போ அவருக்கு 3 சொற்கள். திருப்தங்கிறது ஒரு அடைமொழி, அனுச்சாணக, கார்கியக, கர்க குலத்தில் பிறந்தவர். இது எதை குறிக்குதுன்னா, இதெல்லாம் அவருக்கு அந்த ஈகோவை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்து விட்டது. அதுக்கு வேற எங்காவது சேரியில் பிறந்திருந்தோம்னா இந்த கர்வம் எல்லாம் வராமல் இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் இவர் ஒரு நல்ல கோத்திரத்தில் பிறந்திருக்கார், அதுவும் இவருக்கு கர்வத்தை கொடுத்து விட்டது. ஆசன இருந்தார். கதை ஆரம்பிக்கின்றது. ஆசன இருந்தார். ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம் அல்லவா, அப்படி உபனிஷத்து ஒரு கதை ஆரம்பிக்கின்றது. எப்படின்னா, திருப்த அகங்காரத்தை உடைய பாலாக்கி என்பவர், வேதத்தை படித்தவர், கர்க குலத்தில் பிறந்தவர் ஒருவர் இருந்தார். அவர் பேசாமல் இருந்திருந்தார்னு நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்கார்? அவர் என்ன பண்ணாராம்? சக உவாச்ச அஜாத சத்ரும். சக அவர், உவாச்ச அவர் யாரிடம் போய் பேசினார்? அஜாத சத்ரும். அஜாத சத்ருவிடம் இவ்விதம் கூறினார். அஜாத சத்ருகிட்ட போயிருக்கார், போய் இவ்விதம் பேசினார். என்ன பேசினார்னு பிறகு வருகிறது. அஜாத சத்ரு என்பவரிடம் இவ்விதம் பேசினார், கூறினார். இந்த அஜாத சத்ருங்கிறவர் யார்? அடுத்த சொல் காஷ்யம். காஷ்யம் அப்படின்னா காசியை ஆள்பவர், காஷி ராஜா அப்படின்னு அர்த்தம். காஷி ராஜா, காஷிக்கு ராஜாவாக இருக்கின்ற அஜாத சத்ருவிடம் சக பாலாக்கிகி உவாச்ச இவ்விதம் பேசினார். என்ன பேசினார்? அஜாத சத்ருகிட்ட போய் இவர் என்ன சொன்னார்? பிரம்மதே பிரவாணி ஈதி. தே உனக்கு அல்லது உங்களுக்கு, பிரம்ம பிரவாணி பிரம்மத்தை உபதேசிக்கின்றேன், இதி வாச்ச என்று பேசினார்.
இதுவே இவர் குருவாக இருக்கிறது தகுதி இல்லைன்னு காட்டுது. எப்படின்னா, சும்மா இருக்கிறவனை பிடிச்சி நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னா அது குருவுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். கேட்டால் மட்டும் போதாது, கேட்டால் அப்பா கேட்டாச்சே ஆள் கிடச்சிதேன்னு கூட ஆரம்பிச்சிடக்கூடாது. கேட்டு தகுதியெல்லாம் இருக்கான்னு சோதிச்சு அதுக்கப்புறம் தான் குரு வாயை திறக்கணும். இவருக்கு சும்மா இல்லாமல் ராஜா தானே, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. ஒரு ராஜாவே ஸ்டூடெண்ட்டாக கிடைச்சிட்டா என்ன வேணாலும் கிடைக்குமே நமக்கு. அப்படி இவர் போய் பிரம்மத்தை உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் என்று சொன்னார். இந்த குரு இப்பொழுது குருவா ஆக போவர் அஜாத சத்ரு, அவர் ஜாத சத்ருவா இருந்தால் என்ன ஆயிருக்கும்னா உடனே வெளியே அனுப்பிச்சிருப்பார். நீ யார் சொல்கிறதுக்கு, நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு கேட்டுருவார். சில சமயம் ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட நான் கேட்கலையே அப்படின்னு நோஸ்கட் கொடுப்பாங்கல்ல. அப்படி இந்த குரு செய்யவில்லை, நமக்கு குருவாக இருக்க போகிறவர் செய்யவில்லை. அவர் மிக பணிவாக என்ன சொல்கின்றார், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சகோவாச்ச அஜாத சத்ருகு சக அஜாத சத்ருகு உவாச்ச. இவ்விதம் கேட்ட அஜாத சத்ரு உவாச்ச, அவர் திரும்பி பேசுகின்றார். அவர் என்ன பேசுகின்றார், இந்த இடத்துல உவாச்சங்கிறது சகங்கிறது அஜாத சத்ரு. இந்த ராஜாவானவர் அந்த பாலாக்கிகி என்பவரிடம் கூறுகின்றார், சகஸ்ரம் ஏதஸ்யாம் வாச்சி தத்மக. சகஸ்ரம் 1000 பசுவை, ஏதஸ்யாம் வாச்சி இவ்விதம் நீங்கள் சொன்ன காரணத்திற்காகவே தத்மக நாங்கள் கொடுக்கின்றோம். தத்மகன்னு ப்ளூரல்ல பேசுகிறார். அங்கேயும் கூட ஈகோ, ததாமி நான் கொடுக்கிறேன்னு சொல்ல, தத்மக நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த அரசவை கொடுக்கின்றது, நான் கொடுக்கிறேன்னு கூட அவர் சொல்லவில்லை. தத்மகன நாங்கள் கொடுக்கின்றோம். என்னென்ன சகசிரம், இந்த இடத்துல சேர்த்திக்கணும் 1000 பசுன்னு சேர்த்திக்கணும். 1000 பசு அல்லது 1000 பொற்காசுகள். அந்த காலத்தில் அப்படித்தானே வரும், உடனே பொற்காசுகள் அல்லது பசு, இதுதான் வெல்த் அந்த காலத்தில். இப்போ சகசிரம்னா 1000 பசு அல்லது 1000 பொற்காசுகளை எதற்கு கொடுக்கிறோம்னா, இவர் உபதேசத்தையே ஆரம்பிக்கல. ஏதஸ்யாம் வாச்சி, இப்படி நீங்கள் எனக்கு உபதேசம் செய்கின்றேன்னு சொல்கிறீர்களே, இந்த சொல்லுக்கே நான் 1000 பொன் அல்லது பசுவை கொடுக்கின்றேன். வாச்சி அப்படின்னா இந்த வார்த்தைக்கே நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். எனக்கு உபதேசம் செய்கின்றேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, இந்த சொல்லுக்கே நான் 1000 பசுவை கொடுக்கின்றேன். பிறகு என்ன சொல்றார், பொதுவாக ஜனகர் தான் ஞானின்னு சொல்கிறார்கள். ஜனகர் தான் பல பிராமணர்களிடம் ஞானத்தை பெற்றுள்ளார். ஜனகர் தான் பலரிடம் அறிவை பெறுகின்றார். ஜனகருடைய சபையில தான் இந்த சாஸ்திர விசாரங்கள் எல்லாம் நடைபெற்று வரும்னு ஒரு பிரசித்தி இருக்கின்றது. ஜனகர் தான் எல்லா பிராமணர்களுக்கும் இந்த மாதிரி பரிசை கொடுத்து கொண்டிருக்கின்றார்னு மக்கள் நினைத்து ஜனகரிடமே சென்று கொண்டிருக்கின்றார்கள். நானும் அவ்விதமே செய்கின்றேன் அப்படின்னு சொல்றார். மக்கள் எல்லாம் ஜனகர் தான் பசுவை கொடுப்பார். இந்த அறிவுக்காக ஒரு ராஜா ஒரு கலை அல்லது ஒரு ஞானத்தை பெற்றுட்டு கொடுக்கணும்னா அந்த ராஜாவுக்கு அந்த மனசு இருக்கணும், அறிவில் நாட்டம் இருக்கணும். அந்த ராஜா தான் என்ன பண்ணுவார், அறிஞர்களையெல்லாம் சபைக்கு வரவழைத்து சபையிலிருந்து அவர்களிடம் அறிவை பெற்று அவர்களுக்கு சன்மானம் எல்லாம் கொடுப்பார். அப்படி பிரசித்தி என்னன்னா ஜனகர் தான் கொடுக்கிறார்னு நினைக்கிறார்கள். அப்படியல்ல, நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். ஜனகரிடம்தான் மக்கள் அறிவை கொடுத்து பொருளை வாங்க செல்கிறார்கள். அப்படியல்ல, என்னிடமும் வரலாம், என்னிடமும் அறிவை கொடுத்து பொருளை வாங்கலாம். அதை கூறுகின்றார். ஜனகோ ஜனகக இதி, ஜனகர்தான் ஜனகர்தான் என்று ஜனாகா தாவந்தி, மனிதர்கள் ஜனகரை அணுகுகிறார்கள். ஜனாகான்னா மனிதர்கள், பொதுமக்கள். ஜனக ஜனக இதினா ஜனகருடைய சபையில தான் அறிஞர்களுக்கு சன்மானம் கிடைக்கும், ஆத்ம விசாரமெல்லாம் அங்கதான் நடைபெறும் என்று தாவந்தினா இங்கு செல்கிறார்கள்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஜனக ஜனக இதி
ஜனகராஜாதான் நம்முடைய அறிவுக்கு பரிசு கொடுப்பார் என்று மக்கள் செல்கிறார்கள். இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? என்னிடம் வந்தாலும் அறிவுக்காக நான் பொருளை கொடுப்பேன். இதுதான் அறிமுகம். இது முதல் மந்திரத்தில் உல்டா ஆக போற குரு சிஷ்யன். இப்ப யாரு குரு யாரு சிஷ்யன்கிறது மாறப்போகின்றது. அந்த அறிமுகம் இதோட கதை பகுதி முடிவடைகின்றது. இனி நாம் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். இரண்டாவது மந்திரத்தில் ஆரம்பித்து 13வது மந்திரம் வரை மட்டும் நாம் சாராம்சத்தை பார்ப்போம். ஏன்னா 14வது மந்திரத்திலிருந்து தான் வேதாந்த விசாரம் ஆரம்பிக்கின்றது. ஏன்னா 13வது மந்திரம் வரை குருவா இருக்க போறவர் நம்ம திருப்த பாலாக்கி தான். ஏன்னா அவருடைய கருத்தை சாரமாக பார்ப்போம். 14வது மந்திரத்தில் தான் அவர் சிஷ்யனா மாறுறார். பிறகு அஜாத சத்ரு குருவா மாறுகிறார். ஆகவே 14லிருந்து 20வது மந்திரம் வரை தான் வேதாந்த பகுதி. அதனுடைய பகுதியில் அங்குதான் நாம் என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளை பார்த்து விசாரம் செய்ய போகின்றோம். ஆகவே இந்த பிராமணத்தில் 14 முதல் 20 வரை தான் வேதாந்த பாகம். முதலாவது மந்திரம் அறிமுகம், குரு சிஷ்ய அறிமுகம் அல்லது இருவருடைய அறிமுகம். இப்போ 2லிருந்து 13 வரை சாராம்சத்தை நம்ம பார்ப்போம். 14ல் அவர் சிஷ்யனா மாற போறார். பிறகு நம்ம உபதேசம் எப்படி, எந்த விதத்தில் ஆத்ம தத்துவம் விளக்கப்படுகிறதுன்னு பார்ப்போம். இனி நாம் 2லிருந்து 13 வரை என்ன கருத்து வருகிறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன கருத்து வருகிறது என்றால், இங்கு அஜாத சத்ரு சிஷ்யனாக இப்பொழுது இருந்து கேட்கின்றார். 13 வரைக்கும் இவர் சிஷ்யனா இருக்கார். அது பொறுமை வேணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்தையே இனி ஒரு சொல்ல கேட்கும்போது கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப வேணும். தெரியாத விஷயத்த சொன்னால் கேட்டுட்டு இருக்கலாம். தெரிஞ்ச விஷயத்த ஒருத்தர் சொல்ல நமக்கு தெரியாத போல கேட்டுட்டு இருக்கணும்னா அது ஒரு ஞானினால தான் முடியும். அதனால் இவர் தெரிஞ்சதையே சொல்லிட்டு இருக்கார், இவர் தெரியாதது போல கேட்டுட்டு இருக்கார். எப்படி, எந்த விதத்தில் 13வது மந்திரம் வரை பாலாக்கி உபதேசம் பண்றார் என்றால், இந்த பாலாக்கி என்பவர் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை உபதேசிக்கின்றார். ஹிரண்ய கர்ப்பனை பற்றிய தத்துவத்தை உபதேசிக்கின்றார். அதாவது அவருக்கு சகுண பிரம்மன் தான் தெரிகின்றது. குணங்களுடன் நாமரூபத்துடன் கூடிய ஈஸ்வர தத்துவத்தை மட்டும் அறிந்துள்ளார். நிர்குண பிரம்மத்தை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. எப்படி உபதேசிக்கின்றார் என்றால், ஹிரண்ய கர்ப்பன் என்பவர் எல்லா தேவதைகளினுடைய ஒட்டுமொத்தமான சொரூபம். இப்போ எல்லா தேவதைகளும் சேர்ந்து இருப்பது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். இப்போ இவர் என்ன பண்றார்? ஒரு தேவதையை ஆலம்பனமாக எடுத்துக்கொள்வார். யாரு? இப்பொழுது உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற பாலாக்கி. அந்த தேவதையை அறிமுகப்படுத்தி அந்த தேவதையிடம் ஹிரண்ய கர்ப்பனை தியானிக்க வேண்டும் என்ற உபதேசத்தை துவங்குகிறார். இவருக்கு உபாசனை தான் தெரியுதே தவிர விசாரமோ ஞானமோ இவருக்கு இல்லை. ஆகவே இவர் உபாசனையைத்தான் இங்கு உபதேசம் செய்கின்றார். எந்த விதத்தில்? முதல்ல ஒரு தேவதையை அறிமுகப்படுத்துவார். அந்த தேவதைக்கு சில குணங்களை சொல்லி, இந்த தேவதையிடம் இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்வார். இப்படியே 13வது மந்திரம் வரை செல்ல போகிறது. அதுலேயே என்ன நடக்குதுன்னா, சகுண பிரம்மத்தை தான் தெரிஞ்சார், அதையாவது பூர்ணமாக தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா அதுவும் கிடையாது. சகுண பிரம்ம விஷயத்திலையும் அவருக்கு ஞானம் பூர்த்தியா இல்லை. என்ன ஆகின்றது? முதலில் என்ன செய்கின்றார்? ஆதித்ய தேவனை அறிமுகப்படுத்துறார். யாரு? பாலாக்கி, திருப்த பாலாக்கி அறிமுகப்படுத்துறார். திருப்த பாலாத்தி அல்ல, திருப்த பாலாக்கி. திருப்தகங்கிறது திருப்தியுடையவர். அவர் நம்ம அஜாத சத்ரு. இவர் திருப்தக, அகங்காரத்துடன் கூடிய பாலாக்கி. முதல்ல ஆதித்ய தேவனை அறிமுகப்படுத்தி அந்த ஆதித்ய தேவனிடம் ஹிரண்ய கர்ப்பனை தியானிக்க வேண்டும்னு அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஒரு சில குணங்களை சொல்றார்.
அப்போ அஜாதசத்ரு என்ன சொல்றார், அவர் கொஞ்சம் புரியட்டுமேங்கிறதுக்காக, உங்களுக்கு இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பனுக்கு இவ்வளவு குணம்தான் தெரியுமா, எனக்கு இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பனுக்கு வேறு சில குணங்களும் தெரியும்னு சொல்றார். உடனே அவர் அடுத்த தேவதை அறிமுகப்படுத்துறார். இந்த தேவதையில ஹிரண்ய கர்ப்பனை இப்படி உபாசனிக்கணுங்கிறார். உடனே அஜாதசத்ரு சொல்றார், இந்த தேவதையிடம் ஹிரண்ய கர்ப்பனை இதற்கு மேலும் சில குணங்களுடன் நான் அறிந்திருக்கின்றேன்னு சொல்றார். இப்படியே ஒவ்வொரு தேவதையை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த தேவதையை ஆலம்பனமா வச்சு எந்த ஹிரண்ய கர்ப்பனை எப்படிப்பட்ட குணத்துடன் தியானிக்கணும்னு பாலாக்கி சொல்றாரோ அதற்கு மேல் சில குணங்களை அஜாதசத்ரு கூறி, எனக்கு இதற்கு மேலும் இங்கு சில குணங்களுடன் ஹிரண்ய கர்ப்பனை தியானித்திருக்கின்றேன்னு சொல்றார். இப்படியே 13வது மந்திரம் வரை ஒவ்வொரு தேவதையையும் அறிமுகப்படுத்த, அதுல ஹிரண்ய கர்ப்பனை தியானிக்க வேண்டும் என்று பாலாக்கி சொல்ல, ஹிரண்ய கர்ப்பனுக்கு என்ன குணம் பாலாக்கி தெரிஞ்சிருக்கோ அதற்கு மேல அவருக்கு தெரியாத சில பண்புகளையும் அஜாதசத்ரு கூறி, இதை நான் ஏற்கனவே அறிந்துள்ளேன், அறியாததை எனக்கு சொல்லுங்கள்னு சொல்லிட்டு வர 13வது மந்திரத்துல தான் அவர் பிரேக் போட்டு நிற்கிறார். எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். பிறகு குரு கிங் இங்க ராஜா கேட்கிறார், உனக்கு இவ்வளவுதான் தெரியுமான்னு சொன்னா அவர் ஒத்துக்கிறார், எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதற்கு மேல தெரியாது, ஆகவே நான் உங்களிடம் சிஷ்யனாக சரணடைகின்றேன். அது 14வது மந்திரத்தில் வர இருக்கின்றது. இப்ப நம்ம சாம்பிளுக்கு சில மந்திரங்களினுடைய சாரத்தை பார்த்தோம்னா, மந்திரத்திற்குள்ள செல்ல வேண்டாம், இந்த 13வது மந்திரம் வரை எப்படி வருகிறதுன்னு ஒரு 2 உதாரணம் மட்டும் எடுத்துக்கொள்வோம். இப்ப முதல்ல ஆதித்ய தேவன் ஆலம்பனம். ஆதித்ய தேவனை ஆலம்பனமாக பாலாக்கி அறிமுகப்படுத்துறார். ஹிரண்ய கர்ப்பனுக்கு சில லட்சணங்கள் கொடுக்கும் பொழுது இங்க ராஜா என்ன சொல்கின்றார், நான் நீங்கள் அறியாத சில குணங்களுடனும் இந்த ஹிரண்ய கர்ப்பனை இந்த ஆலம்பனத்தில் அறிந்துள்ளேன்னு சொல்றார். புதுசா சிலதெல்லாம் சேர்த்துறார். அது என்ன அப்படின்னா, அதிஷ்டாகா அப்படின்னு ஒரு குணத்தை உங்களுக்கு தெரியல, ஆனா நான் அறிவேன். அதிஷ்டாகனா பிரதானமானவர். இந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் அனைத்துக்கும் பிரதானம் என்பதையும் நான் அறிவேன். பிறகு மூர்தா அப்படிங்கிற குணத்தையும் நான் அறிவேன்னு ராஜா சொல்றார். மூர்தானா பூஜ்யக, ஹிரண்ய கர்ப்பர் வணங்கத்தக்கவர் என்பதையும் நான் அறிவேன். இதெல்லாம் பாலாக்கிக்கு தெரியல. பிறகு ராஜா, ராஜான்னு ஒரு குணம். இப்ப ராஜா அப்படின்னா பிரகாச ஸ்வபாவக, பிரகாச ஸ்வபாவமானவர். பாலாக்கி ஆதித்ய தேவனை அறிமுகப்படுத்தி சில குணங்களை சொல்லி இப்படிப்பட்ட குணங்களை உடைய ஹிரண்ய கர்ப்பனை தியானியுங்கள்னு சொன்னா, ராஜா என்ன பண்றார், இதற்கு மேல் இந்த 3 குணத்தையும் நான் அறிந்து தியானம் செய்கின்றேன், அறிந்துள்ளேன் அப்படின்னு சொல்றார். பிறகு அடுத்தது என்ன, சந்திர தேவனை அறிமுகப்படுத்துறார். அதாவது 13வது மந்திரம் வரைக்கும் இதுதான் கருத்து. நம்ம ஒரு சில தேவதைகளை உதாரணமா எடுத்துக்குவோம். சந்திர தேவனை பாலாக்கி அறிமுகப்படுத்தியவுடன் இவர் என்ன பண்றார், சந்திரதேவன் மீது பார்க்கப்படுகின்ற ஹிரண்ய கர்ப்பனுக்கு பாலாகிக்கு தெரியாத சில லட்சணங்களை எல்லாம் சொல்றார். மகான் அப்படின்னு சொல்றார். நான் அந்த ஹிரண்ய கர்ப்பனை மகான் என்று அறிந்துள்ளேன், கிரேட்டஸ்ட் அர்த்தம். பிறகு பாண்டர வாசக, பாண்டர வாசகன வெண்மையான ஆடை அடிந்தவராகவும் நான் தியானிக்கின்றேன். பிறகு சோமராஜா, சோமராஜான மிக மிக அட்ராக்டிவ், நம்மை கவர்கின்றவர், ரொம்ப கவர்ச்சியானவர், உள்ளத்தை கவர்பவர். இப்படியெல்லாம் சந்திரதேவனிடம் ஹிரண்ய கர்ப்பனை நான் தியானிக்கின்றேன். பிறகு வித்யுத், வித்யுத்னா மின்னலை ஆலம்பனமாக அறிமுகப்படுத்துகின்றார் பாலாக்கி. இவர் சொல்றார், அந்த மின்னலில்
நான் ஹிரண்ய கர்ப்பனை தேஜஸ்வியாக தியானிக்கின்றேன். அந்த தேஜஸ்விங்கிறது பாலாக்கிக்கு தெரியல, ராஜாவுக்கு தான் தெரியுது. நான் தேஜஸ்வி சொரூபமாக அப்படிங்கிறார். பிறகு ஆகாசத்தை அறிமுகப்படுத்துகின்றார். ஆகாசத்தை ஆலம்பனமாக பண்ணும் பொழுது இவர் ஆகாசத்திற்குள்ள பூர்ணமாக நான் அறிகின்றேன். அந்த ஹிரண்ய கர்ப்பன் பூர்ணஸ்வரூபமாகவும், பிறகு அவிக்ரியாவான்னு சொல்றார். அவிக்ரியாவான்னு சொன்னா அமைதி சொரூபமாகவும் நான் தியானிக்கின்றேன். இந்த பூர்ணம், சாந்தி இதெல்லாம் வேதாந்தத்துக்குள்ள போயிருந்தா தான் தெரிகிற வார்த்தை. ஆகவே அஜாத சத்ரு என்ன சொல்றார், அந்த ஹிரண்ய கர்ப்பனை பூர்ணமாகவும் சாந்த சுரூபியாகவும் தியானிக்கின்றேன். பிறகு அக்னியை அறிமுகப்படுத்தும் பொழுது பொறுமையின் சொரூபமாக நான் அறிகின்றேன்னு அறிமுகப்படுத்துகிறார். இதெல்லாம் வேல்யூ வருகின்றது. இந்த வேல்யூவெல்லாம் யாருக்கு தெரியும்னா வேதாந்தத்துக்குள்ள வந்திருந்தா தான் தெரியும். ஆகவே இந்த பிராமணனாக இருக்கின்ற பாலாக்கி சில குணங்களை அறிஞ்சிருக்கார். பண்புகளுடன் கூடிய குணங்களை எல்லாம் யார் அறிமுகப்படுத்துகிறார்? அஜாத சத்ரு அறிமுகப்படுத்துகின்றார். இந்த அக்னியிடம் பொறுமை சுரூபமாக நான் தியானிக்கின்றேன். பிறகு சாயா. சாயா அப்படின்னா நிழல். நிழல் ஒரு ஆலம்பனம். அப்போ இவர் என்ன சொல்றார், நம்ம பாலாக்கிக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் தெரியுது, நெகட்டிவ் தெரிஞ்சிருந்தா வைராக்கியம் வந்திருக்குமே. ஹிரண்ய கர்ப்பனிடம் மிருத்யு என்ற குணத்தை நான் தியானிக்கின்றேன்னு சொல்றார். எல்லாம் கல்யாண குணத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு மட்டும் இருந்திருக்காரு யாரு? பாலாக்கி. இவர் என்ன சொல்றார், சாயாங்கிற ஆலம்பனத்துல, சாயான்னா நிழல், அது இருளுக்கு சமம். அந்த இருள்ங்கிற ஆலம்பனத்துல நான் ஹிரண்ய கர்ப்பன் மிருத்யு சுரூபமாகவும் தியானிக்கின்றேன். இதுக்குள்ள வேல்யூவும் இருக்கு, அதனால தான் இதையெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். மிருத்யுன்னு சொன்னா பகவான மிருத்யு சுரூபமாக வழிபடுதல். அப்ப என்னன்னா அந்த மிருத்யுவுமே நமக்கு பகைவன் அல்ல. இவர் அஜாத சத்ருவுக்கு மரணமும் பகைவன் அல்ல, யமதர்மராஜாவே அவருக்கு ஃப்ரெண்டு. காரணம் என்னன்னா அந்த மிருத்யுவும் நான் ஈஸ்வரனுடைய சொரூபமாக பாவிக்கின்றேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த அம்மா வந்திருக்குமே, அதை மாரியாத்தான்னு சொல்லி வழிபடுவார்கள். ஆத்தா வந்திருக்குன்னு சொல்லுவார்கள். அதாவது உடலுக்கு வர்ற நோய் இருக்கே அதையும் ஈஸ்வர தேவதை சொரூபமாக பார்த்தல். அப்போ அதே போல் கடைசியில் தமஸ்வரூபமாக சமஸ்வரூபமாகலாம் பார்க்கிறேன்னு சொல்லி வேதாந்தத்தில் வருகின்ற சில நட்பண்புகள், அந்த பண்புகளையெல்லாம் நான் அறிந்துள்ளேன், ஹிரண்ய கர்ப்பனிடம் இருப்பதாக தியானிக்கின்றேன்னு சொல்லி அனாத்ம விஷயத்திலும் கூட, அதாவது சகுண பிரம்ம விஷயத்திலும் கூட அஜாத சத்ரு பாலாக்கிக்கு மேல் அறிவை அடைந்தவராக இருக்கின்றார். இதையெல்லாம் கேட்டவர் என்ன ஆகுதுன்னா, பாலாக்கி கடைசியே என்ன சொல்றார், எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு பேசாமல் இருந்து விடுகின்றார். இது 13வது மந்திரம் வரை. இப்போ நம்ம 13வது மந்திரம் வரை கவர் பண்ணிட்டோம். இனி நம்ம 14வது மந்திரத்திற்கு செல்கின்றோம். பக்கம் 120. 120வது பக்கத்தில் 13வது மந்திரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியாக வர்ற குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்பனிடம் சமம் என்ற குணத்தை நான் பார்க்கின்றேன். செல்ஃப் ரெஸ்ட்ரெயின், அதாவது இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடுங்கிற குணத்தையும் நான் அறிகின்றேன். அப்படி ஹிரண்ய கர்ப்பனை தியானிக்கின்றேன்னு சொன்ன உடனே இப்போ 13வது மந்திரத்தில் கடைசியில் பார்த்தோம்னா சக தூஷ்ணீம் ஆச கார்கியக. தூஷ்ணீம் ஆசன் 13வது மந்திரத்தில் கடைசி சொல். தூஷ்ணீம் ஆசனா அவர் வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். தூஷ்ணீம்னா பேசாமல் இருந்து விட்டார். யாருன்னா பாலாக்கி. பாலாக்கி பேச்சை நிறுத்தி விட்டார். தூஷ்ணீம்னா பேசாமல் இருந்து விட்டார். அப்படி பேசாமல் இருந்ததுக்கப்புறம் அவர் என்ன, இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அவருடைய கர்வமெல்லாம் சென்று விட்டது. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.
எல்லாத்தையும் தனக்கு தெரிஞ்சது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு, பேசாமல் இருந்து விட்டார். இனி அஜாதசத்ரு பேச போறார். என்னன்னா, உனக்கு இவ்வளவுதான் தெரியுமான்னு கேட்டா அவர் ஒத்துக்கிறார், எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு சொல்லி சரணடைகின்றார். இந்த பகுதி 14வது மந்திரத்தில் வருகிறது. இப்பொழுது நாம் 14வது மந்திரத்தை படிப்போம். சகோவாச்ச அஜாதசத்ருஹோ ஏதாவன்னு இதி ஏதாவத்தீதி ந ஏதாவதாம் விதிதம் பவதீதி சகோவாச்ச கார்க்யஹ உபத்வாம் யானி இதி. இந்த மந்திரத்தில் பாலாக்கிகி என்பவர் சிஷ்ய பாவத்தை அடைகின்றார், தகுதியை அடைகின்றார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நான் வேதமெல்லாம் படித்தா கர்வம் வந்துடும், அதனால் படிக்க மாட்டேன்னு சொல்கிறத விட, வேதம் படித்து கொஞ்சம் கர்வம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேதம் நேரம் வரும்போது அந்த கர்வத்தை எல்லாம் நமக்கு நீக்கிவிடும். கர்வம் வந்துருன்னு சொல்லி ஒன்று படிக்காமல் இருக்கிறதுக்கு, முட்டாளாக இருக்கிறதுக்கு, படித்து கர்வத்தோடு இருந்தாலும் தப்பு கிடையாது. அந்த அறிவுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. நல்ல நேரம் வரும்பொழுது அந்த கர்வம் நமக்கு சென்று விடும். இப்பொழுது ராஜா கேட்கிறார், சக உவாச்ச அஜாத சத்ருகு. அஜாத சத்ருகு உவாச்ச. அஜாத சத்ருவானவர் பாலாக்கியிடம் கேட்கின்றார், ஏதாவத் நு இதி, இவ்வளவுதானா என்று கேட்கின்றார். இங்கே டயலாகே பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ரொம்ப ஷார்ட் டயலாக். ஏதாவத் இவ்வளவுதானா இதி என்று கேட்டார். இந்த நூ அப்படிங்கிறது இனிமேல் விசாரம் ஆரம்பிக்க போகின்றது அப்படிங்கிறதுனுடைய இண்டிகேஷன். அந்த கொஞ்சம் நீட்டி படித்து அங்கே ஒரு 3ன்னு போட்டிருக்கு, அது 3 மாத்திரை. 3 மாத்திரையில் அங்கே உச்சரிக்கணும்னு அர்த்தம். மாத்திரைன்னா ஞாபகம் இருக்கோ, முதல் மாத்திரை, ஒரு மாத்திரை, 2வது மாத்திரை அப்படின்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இலக்கணத்தில். இது டாக்டர் கொடுக்குற மாத்திரை இல்லை, இலக்கணத்தில் கொடுக்குற, இலக்கண ஆசிரியர் கொடுக்குற தூக்க மாத்திரை. ஏன்னா இலக்கண ஆசிரியர் பாடம் ஆரம்பித்தா தூக்கம் வந்துடுமல்ல, அந்த மாத்திரை இது. நூ இதி, ஏதாவன்னு இதி. வெரி ஷார்ட் டயலாக். இவ்வளவுதானா அப்படிங்கிறார். சிஷ்யன் அதுக்கு மேலே புத்திசாலி, ஏதாவத் தி இது, இவ்வளவுதான். இவ்வளவுதானான்னு கேட்குறார். அவர் இவ்வளவுதான் அப்படின்னு பதில் சொல்லிடுறார். அதனுடைய அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும், உனக்கு இவ்வளவுதான் தெரியுமா அப்படின்னா எனக்கு இவ்வளவுதான் தெரியும். உடனே குரு அதுக்கு மேலே ஷார்ட்டாக டைலாக் சொல்கிறார், ந ஏதாவதா, இவ்வளவு தெரிஞ்சிட்டதுனால ந விதிதம் பவதி, ஒன்றுமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறார். இவ்வளவு தெரிஞ்சிட்டதுனால தெரிஞ்ச வேண்டியதை தெரிஞ்சுக்கலங்கிறார். அடுத்த வரியில் அவர் சரணடைகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.